விளையாடல் புராணம் முதல் கதை. இந்திரன் பழி தீர்த்தது. திரேதா யுகத்தில் ஒரு நாளைக்கு இந்திரன் ஸ்வர்கலோகத்தில் மந்தார மரத்தோட நிழலில் உட்கார்ந்துட்டு இருந்தான். அந்த சமயம் அவன் முன்னாடில் அன்னம் போன்ற சாயலை உடைய தேவமாதர்கள் நடனமாடிக்கொண்டிருந்தா. அந்த மாதிரி இன்பமயமான கீதங்களை பாடிக்கொண்டிருந்தனர். அந்த நாட்டிய காட்சியும் இசை இன்பமும் தேவேந்திரனை பெரிதும் கவர்ந்து விட்டன. சந்தோஷம் என்னும் பெருங்கடலுள் மூழ்கிவிட்டான். தன்னையே மறந்தும் போயிட்டான். இந்த சமயத்தை பார்த்து தேவகுருவாகிய வியாழ பகவான் அங்கே சேர்ந்தார். அவர் சிவபெருமானுக்கு சமமான பெருமையை உடையவர். அவர் வருவதை கண்ட இந்திரன் பெண்களோட மயக்கத்தினால மதிமயங்கி தனது சிம்மாசனத்தை விட்டு எழுந்து வரவேற்று உபச்சாரம் பண்ணாத இருந்துட்டான். தேவேந்திரனுடைய அலட்சிய போக்கை கண்ட வியாழ பகவானும் அங்கிருந்து விரைவாக சென்று விட்டார். அப்பொழுது அங்கே இருந்த தேவேந்திரனுடைய ஐஸ்வர்யங்கள் மங்க தொடங்கியது. அப்பொழுது இந்திரன் தனது பெருங்குற்றத்தை தெரிஞ்சுட்டான். தனது குருவை தேடி சென்றான். எல்லா உலகங்களிலும் சென்று தேடினான். கடைசியில் நான்முகனாகிய பிரம்மா வாழ்கிற சத்தியலோகம் சென்றான். அங்கேயும் வியாழன் குருவை காண முடியலை. ஒன்றும் தோன்றாதவனாகி மிகுந்த மனக்கலக்கத்துடன் பிரம்மாவோட முன்னாடி விழுந்து வணங்கினான். பிறகு நடந்தவற்றையெல்லாம் சொன்னான். இதை கேட்ட பிரம்மா குருவை அவமதித்த பாவம் கொழுந்துவிட்டு உயர்ந்து தேவேந்திரனை விழுங்க வரும் காலம் நெருங்கிவிட்டதை உணர்ந்து கொண்டார். அதனால் இந்திரனை பார்த்து, வியாழனை பார்க்கும் வரையிலும் துவஷ்டாவின் குமாரனும் 3 தலைகள் கொண்டவனும் அசுரனாக பிறந்தாலும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்தவனாகிய விஸ்வரூபன் என்பவனை உனது குருவாக ஏற்பாயாக என்று சொன்னார். அசுரனாக இருந்தால் கூட அவனையே குருவாக ஏற்பாய் அப்படின்னு சொன்னார். பிரம்மாவின் சூழ்ச்சியை தெரிந்து கொள்ளாத இந்திரன் வணங்கி விடை பெற்று சென்றான். தன்னிடம் வந்த தேவேந்திரனை தனது சிஷ்யராக ஏற்றுக்கொண்டு விட்டது போலவே நடக்கத் தொடங்கினான் விஸ்வரூபன் தனது மனத்திலே வஞ்சகமுடையவனாகவே இருந்தான். என்ன இருந்தாலும் அசுரன் அல்லவா அவன். பின்பு ஒரு நாள் தேவேந்திரன் விஸ்வரூபனிடம் யாகம் ஒன்று செய்து தருமாறு வேண்டினான். யாகம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த அசுரனும் உள்ளொன்று வைத்து புறமொன்று செய்தான். அசுரர்கள் அனைவரும் உய்ய வேண்டும் என்று தன்னோட மனத்தில் நினைச்சு தேவர்கள் வாழ்வதாக என்று வெளியே சொல்லி யாகம் செய்தான். இந்த வஞ்சக செய்கையை தேவேந்திரன் தன்னோட ஞான திருஷ்டியால் தெரிஞ்சுட்டான். உடனே தன்னோட வஜ்ராயுதத்தை வீசி விஸ்வரூபனது 3 தலைகளையும் வெட்டி வீழ்த்தினான். அசுரனாக இருந்தாலும் பிரம்மகுலம் அல்லவா அவனோடது. அதனால பிரம்மஹத்தி பாவம் விரைந்து வந்து இந்திரனை பிடிச்சு கொண்டுடுது. மிக பெரிய கஷ்டங்களுக்கு ஆளாயினான் இந்திரன். தேவர்கள் எல்லோரும் சேர்ந்து தங்கள் தலைவனது பிரம்மஹத்தி தோஷத்தை மரங்கள், மண், பெண்கள், நீர் ஆகிய 4ற்கும் பங்கிட்டு கொடுத்து விட்டனர். தோஷம் நீங்கிய தேவர்கோன் தனக்கு ஏற்ற பொலிவினை பெற்றான். தனது குமாரன் விஸ்வரூபன் தேவேந்திரனால் கொல்லப்பட்ட செய்தியை கேட்டு துவஷ்டா மிகுந்த கோபம் கொண்டார். பழிவாங்கும் எண்ணத்தோடு கொடிய யாகம் ஒன்றை செய்தார். அந்த யாக தீக்குழியிலிருந்து விருத்ராசுரன் என்பவன் தோன்றினான். கோர உருவத்தோடும் கையிலே கொடிய வாளோடும் கோபக்கணல் பறக்க திசைகள் அதிர சிரித்து கொண்டு நின்றான். நாள்தோறும் அவன் பெருகி வளர்ந்து கொண்டே வந்தான். ஒரு நாள் துவஷ்டா விருத்ராசுரனை பார்த்து, தேவேந்திரனோடு போர் செய்து அவன் உயிரை போக்கி வா அப்படின்னு ஏவிட்டார். வடவை பெருங்கணலை போன்ற சினம் கொண்டெழுந்த விருத்ராசுரன் தேவேந்திரன் முன்னால் போய் நின்னான். தேவேந்திரனும் தனது வெள்ளை யானையாகிய ஐராவதத்தின் மேலேறி சண்டைக்கு வந்தான். இருவரும் உக்ரமாக போர் பொன்னான். இந்திரன் தனது வஜ்ராயுதத்தை விருத்ராசுரன் மேலே வீசினான். அதனால் கோபம் கொண்ட அசுரன் தன் கையில் இருந்த இரும்பு உலக்கையால் இந்திரனின் தோளிலேயே அடித்தான். இந்திரனுக்கு நினைவு தவறிவிட்டது. சிறிது நேரத்திலேயே தெளிந்தும் விட்டான். விருத்ராசுரன் இனி போர் செய்ய முடியாது என்பதை உணர்ந்து கொண்ட இந்திரன் சத்தியலோகம் சென்றான்.
பிரம்மதேவனை கண்டு வணங்கி தனக்கு விருத்திரனால் ஏற்பட்ட கஷ்டங்களை எடுத்து கூறினான். பிரம்மா இந்திரனை உடன் அழைத்து கொண்டு வைகுண்ட லோகத்துக்கு சென்றார். இருவரும் மகாவிஷ்ணுவை தொழுதனர். பிரம்மா நடந்தவற்றையெல்லாம் விஷ்ணு கிட்ட சொன்னார். எல்லாவற்றையும் உணர்ந்த விஷ்ணு, இந்திரனே, உனது வஜ்ராயுதம் மிகவும் பழையதாகிவிட்டது. எதிரியின் உயிரை வாங்கும் பலம் அதற்கு இல்லை. இப்பொழுது உனக்கு புதிய வஜ்ராயுதம் வேண்டும். வழி சொல்கிறேன் கேள். அமிர்தம் பெறுவதற்காக பார்க்கடலை கடைஞ்ச பொழுது தேவர்களும் அசுரர்களும் ஆயுதங்களோடு வரக்கூடாது என்று கருதி எல்லாருடைய ஆயுதங்களையும் சேகரித்து ததீசி மகரிஷியிடம் ஒப்படைச்சோம். பல ஆண்டுகள் கழிந்து விட்டன. யாரும் தன்னிடம் வந்த ஆயுதத்தை கேட்காததுனால ததீசி ரிஷி அவைகளை விழுங்கிவிட்டார். அவர் விழுங்கிய ஆயுதங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவரது முதுகுத்தண்டோடு பொருந்திவிட்டன. ததீசி முனிவரின் முதுகெலும்பு தான் உனக்கு வேண்டிய புதிய வஜ்ராயுதம். இந்திரா, நீ சென்று கேட்பதற்கு முன்பாகவே கருணாநிதியான முனிவர் தந்து விடுவார். நீ போய் கேளு அப்படின்னு சொல்கிறார். விஷ்ணுவையும் பிரம்மாவையும் வணங்கி விடை பெற்றான் இந்திரன். தன்னுடைய தேவர்களையும் அழைத்து கொண்டு ததீசி முனிவர் இருப்பிடம் சென்றான். அவரை போற்றி வணங்கினான். முனிவரும் முகமலர்ச்சியுடன் வரவேற்று விவரம் கேட்டார். கொடிய அசுரர்களை கொன்று தேவர்களை பிழைக்க செய்ய முடியும் அரிய பொருள் உங்கள்கிட்ட இருக்குது, அதை எனக்கு தந்தருளணும் அப்படின்னு வேண்டினான். வேண்டிய அளவிலேயே எக்காலமும் தெரியவல்ல ததீசி முனிவர் இந்திரன் கோரியதை புரிந்து கொண்டார். உங்களுடைய பெருந்துன்பத்தை போக்குவதற்கு என் உயிரை விடுவேன், உடலை கொடுப்பேன். நெஞ்சிலே இரக்கமில்லாத அரக்கர் ஒழிய வேண்டும். நானும் இதனால் அறமும் புகழும் ஒருங்கே பெறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவயோக சமாதியில் அமர்ந்தார். உடனே ஒளி உருவம் பெற்று புஷ்பக விமானம் ஏறி சிவலோகம் சென்று விட்டார். ததீசி முனிவரது முதுகுத்தண்டை கொண்டு தேவதச்சனாகிய விஸ்வகர்மா புதியதொரு வஜ்ராயுதம் செய்து தேவேந்திரனிடம் கொடுத்தார். புது பலம் பெற்ற இந்திரன் 4 வகை சேனையுடன் விருத்ராசுரனை எதிர்க்க கிளம்பினான். விருத்ராசுரனும் தனது அசுரப்படையுடன் எதிர்த்து வந்தான். தேவாசுர யுத்தம் மிகவும் மும்முரமாக கடுமையாக நடந்தது. இந்திரன் விடுத்த தேவாஸ்திரங்களுக்கெல்லாம் மாற்றாக அஸ்திரங்களை ஏவிக்கொண்டே இருந்தான் விருத்ராசுரன். எதிர்ப்புக்கு மாற்றுக்கு எதிர்ப்புன்னு போர் சென்று கொண்டே இருந்தது. முடிவாக இந்திரன் தன்னோட கையிலிருந்து புதிய வஜ்ராயுதத்தை வேகமாக ஆட்டி காட்டினான். விருத்ராசுரன் அதை கண்டு ரொம்ப பயந்து போயிட்டான். ஓடோடி சென்று சமுத்திரத்துக்குள்ளே விழுந்து முழுகி மறைஞ்சு போயிட்டான். இந்திரனும் அவனை தொடர்ந்து சென்று கடலுக்குள்ளே முழுகினான். எங்கெல்லாமோ தேடினான், அசுரனை காணலை. மனம் சோர்ந்து இந்திரன் பிரம்மாவிடம் சென்று முறையிட்டான். சிந்தனை செய்து பார்த்த பிரம்மா அகஸ்திய மகரிஷியிடம் சென்று இந்த செய்தியை சொல்வாயாக அப்படின்னு சொல்லிட்டார். பிரம்மாவோட ஆணையை பெற்ற இந்திரன் விரைவாக பொதிகை மலை சேர்ந்தான். அங்கே அகஸ்திய முனிவரை கண்டு பணிந்தான். பின்னர் தனக்கு நேர்ந்ததையெல்லாம் சொன்னான். கடலுள்ள ஒளிஞ்சிருக்கும் விருத்ராசுரனை தன்னால் கண்டுபிடிக்க முடியாததையும் கூறி வழி கேட்டான். தேவர் தன்னோட துயரை போக்க அவரை காக்கும் எண்ணம் கொண்ட மகாவிஷ்ணுவை போன்ற அகஸ்திய மகரிஷி கடல் நீரையெல்லாம் தன்னோட உள்ளங்கையில் ஏந்தி குடிச்சுட்டார். நீர் வற்றி போனதும் கடலுக்குள்ளே இருந்த எல்லா பொருளும் தெளிவாக தெரிந்தது. மலை உச்சி ஒன்றின் மேலே விருத்ராசுரன் தவம் செய்து கொண்டு அமர்ந்திருந்தான். உடனே தேவேந்திரன் தனது புதிய வஜ்ராயுதத்தால் அசுரனது தலையை அறுத்து தள்ளினான். பிரம்மஹத்தி தோஷம் இம்முறையும் தேவர்கோனை பற்றி கொண்டது. விருத்ராசுரனை பிரம்மஹத்தியானது இந்திரனை படுத்தி வைத்த பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இந்திரன் என்ன செய்வான் பாவம். பயமடைந்த இந்திரன் வேகமாக ஓடி சென்றான். வடகிழக்கு திக்கிலிருந்து தாமரை குளத்திற்குள்ளே முழுகினான். தாமரை தண்டு ஒன்றில் நூலுக்குள்ளே தன்னை ஒளிச்சுண்டான். தேவேந்திரன் இல்லாத தேவலோகம் ஒளியும் அழகும் குறைந்து விட்டது. இதற்கிடையில் நகுஷன் என்பவன் அஸ்வமேத யாகங்கள் செய்து இந்திர பதவியை பெற்றான். அவன் கர்வம் பிடித்தவனாகவும் அகம்பாவம் கொண்டவனாகவும் அலட்சியம் நிறைந்தவனாகவும் இருந்தான். தவிர இந்திராணியையும் சப்த ரிஷிகளையும் மிகவும் அவமதித்ததால் சாபம் பெற்று பாம்பாகி மண்ணில் விழுந்தான்.
தலைவனை இழந்த தேவர்கள் செய்வது இன்னது அப்படின்னு தெரியாம தங்களோட பெருமதிப்பிற்குரிய குருவாகிய வியாழ பகவானிடம் போய் தங்களோட வருத்தத்தை தெரிவிச்சுக்கின்றனர். வியாழ பகவான் வடகிழக்கு திக்கிலிருந்து தடாகத்திற்கு சென்று ஒளிந்து கொண்டிருந்த இந்திரனை கூவி அழைச்சார். இந்திரன் வெளிப்பட்டு வந்தான். வியாழ பகவான் இந்திரனை தன்னோட அழைச்சின்று கிளம்பினார். இந்திரன் தனது குருவை மிகுந்த பணிவோடு வணங்கி, எளியனை வாட்டுகின்ற இந்த தோஷம் எப்படி நீங்கும், நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு பணிவோடு கேட்டான். வியாழ பகவானும், இந்திரா, உன்னை பிடித்துள்ள இந்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்க வேண்டிய இடம் பூலோகம்தான். வேட்டையாடுதலை காரணமாக கொண்டு இந்த தோஷத்தை போக்கிக் கொள்ளும் பொருட்டு பூலோகத்திற்கு செல்வாய் அப்படின்னு சொன்னார். இந்திரன் தனது வெண் குதிரை மேலே ஏறிக்கொண்டான். குருவும் தேவர்களும் அன்புடன் சூழ்ந்து வந்தனர். பூமியிலே வந்து இறங்கினான். சிவபெருமான் வாழும் திருக்கைலாய மலையை அடைந்து வழிபட்டான். அதற்கப்புறம் தெற்கு திசை நோக்கி புறப்பட்டான். கங்கை முதலான பல புண்ணிய நதிகளில் நீராடி திருக்கேரதம், காசி, காஞ்சிபுரம் என்னும் பல சிவக்ஷேத்திரங்களை கண்டு வணங்கினான். இன்னமும் அவனை பிடித்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்கின பாடில்ல. பொலிவு குறைந்து கொண்டே வந்தது. இறுதியாக கடம்பவனத்து எல்லையின் பக்கமாக வந்தவுடன் பிரம்மஹத்தி தோஷம் இந்திரனை விட்டு பிரிந்து சென்று ஓடிவிட்டது. பெரும் பாரம் இறங்கியவனைப் போல இந்திரன் மிகுந்த சந்தோஷம் அடைந்தான். குருவினிடம் மகிழ்ச்சியை தெரிவித்து கொண்டான். உடனே வியாழ பகவானும், இவ்விடத்துல தான் உலகில் சிறந்த புண்ணிய ஸ்தலமும் புண்ணிய தீர்த்தமும் இருக்கின்றன, நாம் அவற்றை கண்டுகொள்ள வேண்டும், தெரிஞ்சுண்டு வா அப்படின்னு ஆணையிட்டார். திட்டம் கொண்டு நாட்டமுற்ற தேவேந்திரன் கடம்ப வனத்திற்குள்ள புகுந்தான். அந்த வனம் முழுவதுமே தெய்வ மனம் கமழ்வதாக இருந்தது. குயில் பறவைகள் ஓம் ஓம் என கூவின. கிளிகளும் நமசிவாயா அப்படின்னு சொல்றது. இந்திரன் உள்ளத்திலே பேர் உவகையும் பேர் அமைதியும் குடிகொண்டன. புலகாங்கிதம் அடைந்தான். இதற்கிடையில் இந்திரனது தூதுவர்கள் வந்து சேர்ந்தனர். அவர்கள் வணங்கி மகிழ்ந்து வியந்து, மன்னவரே, நாங்கள் காண கிடைக்காத காட்சியை கண்டோம். அளவுக்கு கட்டுப்படாத தெய்வத்தன்மையும் இந்த கடம்பவனத்திலே கண்டு வந்தோம். புனிதமும் தூய்மையும் கொண்ட தீர்த்தக்கரையிலே கடம்ப மரத்தின் நிழலிலே சிவலிங்கம் ஒன்று உள்ளது. அது ஒப்பற்றது, தானே முளைத்தெழுந்தது, ஒளிமயமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். ஒற்றர்களின் மூலமாக வந்த அமுதினும் இனிய வாக்கை கேட்ட இந்திரன் மகிழ்ச்சி கடல்ல திளைத்தான். பக்தி மேலிட்டவனாக தனது சிரமேல் கை குவித்து எல்லாம் ஒடுங்கியவனாகி தனது தோஷம் விலக காரணமாக இருந்த சிவலிங்கத்தை கண்டு களிக்க விரைந்து சென்றான். மூல காரணமாகி முளைத்தெழுந்த சிவக்கொழுந்தை தன் 1000 கண்களால கண்ணார கண்டான். இந்திரன் ஆடினான், பாடினான், ஆனந்த கூத்தாடினான். தேவேந்திரன் ஆனந்த கண்ணீர் சொரிந்தான். தழுத்தழுத்தது, உடல் நடுங்கியது. பக்தி பரவசம் மேலிட பல துதிகள் இயம்பினான். பின்னர் சச்சிதானந்த ஸ்வரூபமாக விளங்கும் அன்புருவான சோமசுந்தர கடவுளுக்கு அர்ச்சனை செய்யும் பொருட்டு ஸ்வர்கலோக மலர்கள் கொண்டு வர சொல்லி சில தேவர்களை அனுப்பினான். அடுத்து இந்திரன் விஸ்வகர்மாவை அழைத்து விமானம் ஒன்று அமைக்குமாறு கட்டளையிட்டான். அருகில் இருந்த தாமரை குளத்தில் மலர்கள் பறிக்க சென்றான். விரைவிலே அர்ச்சனை செய்யும் எண்ணத்தோடு. ஆனால் நல்ல நறுமலர்கள் கிடைக்கவில்லை. இந்திரன் ஏக்கம் கொண்டான். தேவர்கோனின் மனச்சோர்வை உணர்ந்த சோமசுந்தர கடவுள் உடனே அருள் புரிந்தார். அந்த தடாகத்தில் பொன் தாமரை மலர்கள் பூத்துவிட்டன. இந்த அதிசயத்தை கண்ட இந்திரன் பக்தி மேலிட கூத்தாடினான். அந்த தீர்த்தத்திற்கு பொற்றாமரை குளம் என்று திருப்பெயர் இட்டான். பொற்றாமரை தடாகத்தில் குளித்து எழுந்தான். பொற்றாமரை மலர்களை பறித்து கொண்டு சிவசன்னிதானத்தை அடைந்தான். அச்சமயம் ஆகாயத்திலிருந்து ஒளிமயமான மாணிக்க விமானம் ஒன்று இறங்கி வந்தது. 8 யானைகள், 32 சிங்கங்கள், 64 சிவகணங்கள் தாங்குமாறு தேவதச்சனால் படைக்கப்பட்ட விமானம்தான் அது. அந்த விமானத்தை சாத்திய பின்பு தேவேந்திரன் சோமசுந்தர கடவுளுக்கு பூஜை செய்ய முற்பட்டான். அதே சமயத்தில் தேவலோகத்திலிருந்து பூஜைக்கு வேண்டிய பொருட்களும் ஷோடசோபசார பொருட்களும் வந்து சேர்ந்தன. மறுபடியும் இந்திரன் பொற்றாமரை தடாகத்தில் நீராடி வெந்நீர் தரித்து ருத்ராட்ச மாலை அணிந்து சிவாகம படி பெரும் பூஜை செய்யலானான்.
பக்தி வெள்ளம் பெருகி பாய பரவசமான தேவேந்திரன் பல முறைகள் வணங்கி வணங்கி போற்றினான். இந்த பூஜையை ஏற்று மகிழ்ந்த சோமசுந்தர கடவுளும் திருவருள் கொண்டு வெளிப்பட்டார். உனக்கு வேண்டுவது என்ன சொல் அப்படின்னு கேட்டார். சிரசின் மேலே கையை கூப்பிடுவனாக இந்திரன், தேவரீர் பூஜை செய்யும் பாக்கியத்தை காட்டிலும் பெரும் பேர் வேறு எதுவும் இருக்கா? எப்பொழுதும் பூஜை செஞ்சுட்டே இருக்கணும், தேவரீரது தொண்டனாக இருக்கவே விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னான். இது கேட்ட சோமசுந்தர பெருமானும் கருணையுடன், தேவேந்திரா, நீ ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமி என்றும் வந்து பூஜை செய்வாயாக. ஆண்டு முழுவதும் செய்கின்ற பூஜையின் பயனை அந்த ஒரு நாளிலேயே பெறுவாய். நீ தேவலோகம் சென்று பல இன்பங்களை அனுபவித்து அருள் வாழ்வாயாக. யாம் உனக்கு மோட்சம் கிடைக்குமாறு உனக்கு பக்குவம் வந்ததும் அருள்வோம் அப்படின்னு திருவாய் மலர்ந்து அருளி மறைந்தார். பின்னர் தேவர்கோன் சிவபக்தி செல்வனாக தன்மையோடு பொன்னுலகம் சென்று சேர்ந்தான். இதோட இந்த கதை முடிகிறது. நாளைக்கு வேற பார்ப்போம். ஓம் நம சிவாயா.